என்னது இதோட மூணாவது ஐடி எத்தனை அடி தூக்காலும் முளைக்கட்ட பயிர் மாதிரி முளைச்சிக்கிட்டே வருவேன். சரி அச்சு எங்க போன அச்சு? அச்சு நீ பெரிய அச்சு. நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மின்னல் வெளிச்சத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ்வளவு மின்னல் மாதிரி தான். ஒரு ஃபிளாஷ். மனசே போயிடுச்சு. இந்த லாக்டவுன் முடியறதுக்குள்ளே இந்த டிக்டாக் வீடியோஸ்லாம் பார்த்து பார்த்து உயிர் போயிடும் போல். வணக்கம். ஸோ இந்த டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இலக்கியா ஜிபி முத்து செத்த பையன் எவன் தெரியல ஒரு பேப்பர் ஐடி என் ஃபோட்டோ வச்சுருக்கான். அசிங்கமாக எழுதி போடுறான், அசிங்கமாக செய்கிறான். கீழே என்ன போடுறான்? நான் அண்ணனின் விழுதுகள். என்ன விழுதுகள் நொழுதுகள்? செத்த பையில அசிங்கமாக எழுதி போட்டு எல்லாம் விழுது விழுதுன்னு போட்டுருக்கா நீ. காத்து கருப்பு கலை காஞ்சி பட்டு ஒன்று நான் எடுத்தேனே. ரொம்ப பெருமையாக இருக்கு. நீங்கள் ஏன் இப்படி உங்கள் வாயை இப்படி பொளக்குறீங்க? தப்பு தான், இனிமேட்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப பெருமையா இருக்க. ஸோ இவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் முக்கியமான ஒருத்தவங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம். டிக்டாக்கோட தேவதை ஷீலா. ஸோ இவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை டிக்டாக் தேவதை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன். அதுக்காக இன்னொரு வீடியோ இருக்கு. இதுக்கு மேலேயும் நம்மளா இன்னொரு வீடியோ காட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேல தாக்க முடியாது குருநாதா. டிக்டாக்ல நீங்க எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க. ஆனா இவ வேற ஏதோ பண்றா, சத்தியமா முடியல. டிக்டாக்ல எத்தனையோ பொண்ணுங்க வெறும் லைக்ஸ்க்காக ஃபாலோவர்ஸ்க்காக ரொம்பவே மோசமாக ஆடைகள்லாம் குறைச்சி நடிச்சிட்டு வராங்க. ஆனால் இவன் வேற ரகம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்னவே குறை சொல்கிறீங்களா, அவங்களும் கேட்குறேன். பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒருத்தர் வீடியோ போடுறேன். உங்களுக்கு அங்கெல்லாம் போய் கேட்க மாட்டீங்க. எனவே எங்கேருந்து வந்துட்டு எங்கேயே பார்த்தா எங்கிட்ட வந்து யாராவது எங்கிட்ட தான் வருவீங்க கேட்குறேன். இப்படி ஒரு தமிழ் பண்ண அசிங்கமாக கேவலமாக நிறைய பேர் கமெண்ட்ல திரிவு வராங்க. ஆனால் அதுனா நம்ம ஷீலாவுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு புரியுற மாதிரி திட்டலையாம். என்னடா திட்டுறீங்க? கசுப்பாளங்களை கமெண்ட்ல வந்து திட்டுறீங்க. கொஞ்சம் புரியும்படி திட்டுறீங்க. ஒண்ணுமே புரியல. அதனால கொஞ்சம் புரியுற மாதிரி நீங்க புரியும்படி திட்டினாதான் நான் புரியும்படி வீடியோ போடுவேன். சரி சரி சரி. ஆனா ஒரு விஷயம், நீங்க திட்டுறது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிட்டு வைங்க. வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் மாசம் மறக்க மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு கமெண்ட் கசமான கேட்குறோம். ஏன் மூதிவி இது எத்தனாவது மாதம், எப்போ பிறக்கும், ஆனா இல்லை பெண்ணா இல்லை ஜிபி முத்தா இல்லை அரிசானு கேட்குறேன். எடுத்து போயிட வந்துடுச்சுக்க சாணி கொண்டு தேய்ச்சி விட்டு தேய்ச்சாண்டு போயில. மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா வேணாம், ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. இந்த லாக்டவுன் போட்ட பிறகு வாய்க்கு ருசியாக அந்த கிரில் சிக்கனு பானிபுரின்னு எதுவுமே சாப்பிட முடியல. ஆனால் இவங்க செஞ்ச அந்த சிக்கனை பார்த்த பிறகு எல்லா ஆசையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். பார்த்துக்கிடுங்க சிக்கனு. இந்த சிக்கன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி போல அந்த சிக்கனை சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிடா. இது செருப்புடா. நம்மளோட ஃபேவரட் சாங்னு சொல்லிட்டு தமிழில் நிறைய சாங்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு இவங்க டிக்டாக் பண்ண பிறகு அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த சாங்
இனிமேல் இந்த சாங் கேட்டாலே இதானடா ஞாபகம் வரும். என்னோட ஃபேவரட் சாங் இது, அடிக்கடி தான் கேட்டுட்டு இருப்பேன். அதுக்கும் ஆப்போசிட்டாங்க. அப்படியே அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இதை சாணி மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க, இது மருதாணி. இதை போட்டுட்டு இவங்க பண்ண அழிச்சாட்டியம் இருக்கு. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு சாணி தான் தோணும். அது நம்மளை மாதிரியே ஒருத்தர் வந்து சாணி நினச்சிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு போல. அவங்களுக்கு இவங்க கொடுத்த பதிலடியை பாருங்க. வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பார்த்துட்டு இருக்க நான் மருதாணி வச்சிருக்கேன். ஒரு கம்யூனிட்டி கஸ்டமர் என்ன தெரியுமா சொல்றான், என் மூதவி சாணி விட்டு எடுத்து பூசிக்கிட்டு ஏது மருதாணியான்னு கேட்கறான். யூடியூப்ல இது மருதாணி சாணி விட்டு நான் போட்டுக்கிறேன் வந்து மூஞ்ச அப்படி விட்டுருவேன். உங்களுக்கு பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளவி உனக்கு? இப்போ இருக்க நிறைய தமிழ் பெண்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் எங்கள்கிட்ட இருக்கு. அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல் இருக்காதுங்களா பின்ன. சிரிடா சிரி. இது பேர் தான் வெக்கமா. நீங்கள் கற்றுங்க. தமிழ் பெண்கள் அனைவருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், இதை ப்ளீஸ் கற்றுங்க. என்ன ஆச்சு? இந்த லாக்டவுனில் நிறைய பேர் ஜிம்முக்கு போகாமல் அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம ஷீலா மேடம் ஒரு யோகா மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அவங்க எதை நினச்சி எப்படி பண்ணாங்கன்னு தான் சத்தியமாக தெரில. நம்ம ஜிபி முத்து அண்ணனோட ஐடியா வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்களே. ஸோ அதே போல் தான் இவங்களோட ஐடிக்கும் ரிப்போர்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க போல். ஆனாலும் நான் மறுபடியும் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னது இதோட 3வது ஐடி. எத்தனை அடி தூக்காலும் முளைக்கட்ட பயிர் மாதிரி முளைச்சிக்கிட்டே வருவேன். சரி. சில நேரங்களில் நம்ம ஜிபி முத்துவே பல பேரை வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவரையே இரிட்டேட் பண்ண வச்சுருக்காங்க நம்ம ஷீலா. உன் வாயில் உலக்கே தூக்கி 2 குத்து குத்துனா நீ சதியாக வந்துடுவா. நீ கத்துறா கத்துன்னு கத்துறா. எங்கே அந்த அச்சு குச்சு எங்கே இருக்காவன்? செத்த பையன் கூட்டுவானே நாரப்பையில் 2 வாயிலையும் உலகே குச்சி விட முடியாமா எப்போ பார்த்தாலும் வா. ஸோ ஃபைனலாக வீடியோ முடிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது வேணாம். தொட்டு பார்த்தா ஷாக்காடிக்கும்.